إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கருவையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டிய கூறிய நபிகளாருடைய பொன்மொழிகளை நாங்கள் வாரந்தோறும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்த மிகவும் அழகான நபிகளார் காட்டி தந்த அல்லாவை புகழுதல், அல்லாவுக்கு தஸ்பீஹ் செய்தல் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியினை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது அது ஈமானுடைய அரைவாசி பகுதியாகும். வல் ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான, அல்லாவை புகழுதல், அல்ஹம்துலில்லா சொல்லுதல் என்பது நாளை மறுமையிலே மீசானை பூரணப்படுத்தும், நன்மை தீமையை அளக்கின்ற அந்த தராசினை கனதியாக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும், இந்த இரண்டையும் சொல்லுகின்ற பொழுது தம்லஆனி அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாஇ வல் அர்ல், இந்த பூமி வானம் பூமிக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியினை இது பூரணப்படுத்துகின்றது. அந்த அளவு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அலாதியான ஒரு தஸ்பீஹ் என்பதாகும் இந்த இரண்டு வார்த்தைகளும் என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக வஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை என்பது தொழுகை என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியாகும். தனது குற்றத்திலிருந்து மனிதனை அப்படியே ஒளிமயமாக்கக்கூடிய அந்த சக்தியினை அல்லாஹு தாலா தொழுகைக்கு வைத்திருக்கின்றான். வஸ்ஸதகது புர்ஹானுன், சதக்கா செய்வதென்பது, அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வதென்பது, அதுவும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் உறுதியாக இருக்கின்றான் என்பதற்கு, மனிதனுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அந்த சதக்கா தர்மம், தான தர்மம் இருந்து கொண்டிருக்கின்றது. வஸ்ஸபுரு, அடுத்ததாக பொறுமை என்பது, வியாவுன், பொறுமையாக இருப்பது என்பது எங்களுக்கு தெரியும், அது ஒரு கடினமான ஒரு விஷயம். நிறைய சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் பொறுமையாக இருந்து விடுவது என்பது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது சூரிய ஒளி எவ்வாறு பூமியிலே ஒளியை கொடுக்கின்றதோ, வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ, தெளிவினை கொடுக்கின்றதோ, அதனை போல மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொறுமை என்பது பல நிகழ்வுகளுடைய திருப்பு முனையாக, வாழ்விலே மிகப்பெரிய ஒரு அங்கமாக ஒளியேற்றக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பொறுமை இருக்கின்றது என்ற செய்தியினையும் அல்லாஹுடைய தூதர் தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, அல் குர்ஆன் என்பது, அல் குர்ஆனை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தினார்களோ, பாராயணம் செய்தார்களோ, சரியான முறையிலே அதனை அதற்குரிய ஹக்குகளை கொடுத்தார்களோ, அவர்களுக்கு சார்பாக அது சாட்சி சொல்லும். அல் குர்ஆனை யாரெல்லாம் சரியான முறையிலே பயன்படுத்தவில்லையோ, ஓதவில்லையோ, நாளை மறுமையிலே அவர்களுக்கு எதிராகவும் அல் குர்ஆன் சாட்சி சொல்லும். தொடராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுன் நாசி யகுது ஃபபாயிஉன் நஃப்ஸஹு ஃபமுஅ்திகுஹா அவ் மூபிகுஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் காலையை அடைகின்றார்கள், வியாபாரத்துக்காக செல்லுகின்றார்கள், பயணிக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் காலை அடைந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். அதிலே இரண்டு சாரார்கள் இருக்கின்றார்கள். ஒன்று, தாங்கள் செல்லுகின்ற வழியில், தாங்கள் பயணிக்கின்ற வழியில், தாங்கள் வியாபாரம் செய்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் நல்லதை செய்து, நல்ல காரியங்களை முற்படுத்தி அவர்கள் தன்னை நரகத்திலிருந்து அப்படியே விடுபடுத்திக் கொள்கின்றார்கள், தூரப்படுத்திக் கொள்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அவருடைய பயணத்திலே, அவருடைய வியாபாரத்திலே அவர்கள் தீமையை சம்பாதித்து தனக்குத்தானே
அநியாயம் இழைத்துக் கொள்கின்றார்கள். இப்படியான 2 மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தருகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை புகழுதல் என்பது, அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்வதென்பது மிகவும் முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலம் காட்டித் தந்த தொழுகை, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தல், சதக்கா கொடுத்தல், பொறுமையாக கஷ்டமான நேரங்களில், கோபமான நேரங்களில் நாங்கள் பொறுமையாக இருத்தல், இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் எதனை கேட்டோமோ அந்த அடிப்படையில் அமல் செய்வதற்கு என்னையும் உங்களையும் தயார்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.